அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த சில நாட்களாக, அதாவது சமீப காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமாக உச்சரிக்கப்படும் பெயர்களில் லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்களின் குடும்பம்தான் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, ஒரே குடும்பம் ஒரே நேரத்தில் பல துருவங்களாக இருக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பிரிந்து கிடப்பது என்பது தற்செயலானதா அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு பக்கா ஸ்கெட்சா என்ற கேள்வி உங்களிடமும் தமிழக மக்களாகிய உங்களிடமும் எழுந்துள்ளது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி தொழிலை மீண்டும் கொண்டு வர துடிக்கும் ஒரு குடும்பம் எப்படி ஒட்டுமொத்த அரசியலையும் தன் கைக்குள் வைத்துள்ளது என்பது ஒரு த்ரில்லர் சினிமா திரைப்படம் போன்றது. கோயம்புத்தூரை பூர்வீகமாகச் சேர்ந்த சந்தியாகு மார்ட்டின் அவர்கள் ஆரம்பத்தில் மியான்மரில் சாதாரண வேலை செய்து வந்தவர். பின்னர் தமிழகம் திரும்பி லாட்டரி தொழிலில் இறங்கினார். கர்நாடகா, கேரளா என தொடங்கி வடகிழக்கு மாநிலங்களான சிக்கிம், மேகாலயா வரை தனது லாட்டரி சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் சுமார் 1300 கோடி ரூபாய்க்கு மேல் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நிதியளித்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் நன்கொடையாளராக இவர் உருவெடுத்துள்ளார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இவரது நிறுவனங்களின் சொத்து மதிப்பு மட்டும் பல ஆயிரம் கோடிகள் தாண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். மார்ட்டின் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் ஒரு முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒரு முக்கிய பொறுப்பில் காலூன்றி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்களின் மனைவி நீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் பாரதிய ஜனதா மற்றும் ஐஜேகே போன்ற கட்சிகளில் முக்கிய புள்ளியாக வலம் வந்தவர். தற்பொழுது எதிர்க்கட்சியான அதிமுகவில் இணைந்துள்ளார். அடுத்த சட்டமன்ற தேர்தலை குறிவைத்தே அவர் இணைந்துள்ளார் என்று சிலர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அதேபோன்று லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்களின் மருமகன், அதாவது தன்னுடைய மகள் டெய்சியின் கணவர்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர். தற்பொழுது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறார். அதேபோன்று லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்களின் மகன் ஜோ சார்லஸ் அவர்கள் பாண்டிச்சேரியிலே லட்சிய ஜனநாயக கட்சி என்று ஒரு கட்சியை தொடங்கியுள்ளார். இதில் விஜய் டிவி புகழ், தாடி பாலாஜி போன்றவர்கள் இணைந்தது ஒரு காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. மற்றொரு மகனான சார்லஸ் என்பவர், இவர் பெரும்பாலும் தொழில்களை கவனித்து கொண்டாலும் இவருக்கும் டெல்லி மேலிடத்துடன் நெருக்கமான தொடர்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள். சரி, இவர்களின் வியூகங்கள் தான் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் லாட்டரி தடை நீக்கப்பட்டால் அது மார்ட்டின் குடும்பத்தினருக்கு ஒரு தங்கச் சுரங்கமாக அமையும். இதற்காகவே ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் வளர்ந்து வரும் புதிய கட்சி என்று அனைத்து தரப்பிலும் தங்களது குடும்ப உறுப்பினர்களை நியமித்துள்ளனர். கூட்டி கழித்து பார்த்தால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது எந்த கட்சி பலமான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மார்ட்டின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அங்கு அதிகார மையத்தில் இருப்பார். அதிமுகவென்றால் அவருடைய மனைவி நீமா ரோஸ் மார்ட்டின் மூலமும், விஜய் கட்சி செல்வாக்கு பெற்றால் மருமகன் ஆதவ் அர்ஜுனா மூலமும்,
மத்திய அரசு மட்டத்தில் தனது பழைய தொடர்புகள் மூலம் காரியத்தை சாதிக்க மார்ட்டின் தயாராக இருக்கிறார் என்று சிலர் கூறுகிறார்கள். யார் வெற்றி பெற்றாலும் லாட்டரி அதிபர் மார்ட்டின் தோற்கக்கூடாது என்பதே இவர்களின் தாரக மந்திரம். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி அரசியலை ஒரு தொழிலதிபர் குடும்பம் தனது நிழல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர முயற்சிப்பது வரும் 2026 தேர்தலுக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளதாக கருத வேண்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்து கொண்டு, பணம் இருந்தால் 10ம் செய்யும் என்று சொல்வார்கள். அதுபோல் பணம் இருந்தால் 10ம் செய்யும் என்பதற்கு இவர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் சேர்ந்து தங்களுடைய ஆதிக்கத்தின் மூலம் மீண்டும் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் தனது லாட்டரி சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த என்று எண்ணுகிறார்கள் என்றே எண்ண தோன்றுகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, மக்களாகிய நீங்கள் அனைவரும் விழிப்புடன் இருங்கள், விழிப்புடன் செயல்படுங்கள் என்று தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.